மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது வம்பு வழக்குகள் தீருமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், சுக்கிர பகவான் புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயம் கூட உண்டாகலாம். எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்பு உண்டாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் திருமண முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த மாதத்தில் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானின் சஞ்சாரத்தால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையே நீடிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாதத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அதே போல பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரத்தால் பயணங்களின் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக செல்வது மிகவும் நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் கேது பகவானின் அருளால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அதே போல சிலருக்கு இந்த மாதத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விடவும் இந்த மாதத்தில் குரு பகவானின் அருளால் பண வரவு கூடுதலாக கிடைக்கும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் மாதத்தின் தொடக்கத்தில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் காரணமாக முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் இந்த மாதத்தில் நன்மையும் உண்டாகும். அடுத்தவரை பற்றி பேசும்போது கவனமுடன் இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியமாகிறது. மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலனை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். இதன் காரணமாக பயணங்களும் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களை நேரடியாக கவனத்தில் செலுத்துவது அவசியம். தேவையான பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது இந்த மாதத்தில் நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மார்ச் மாதம் 18ஆம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால்
குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். இருந்தாலும் குடும்பாதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக இந்த மாதத்தில் பாடுபட வேண்டியிருக்கும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து சுக்கிர பகவானும் வக்ரமடைந்து இருப்பதால் பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினர் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நன்றாக இருக்கும். செலவுகளும் அதிகமாகும். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது. இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் விலகும். நீங்கள் நினைத்திருந்த வேலை அனைத்தும் நடைபெறும். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு நல்ல தகவல் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். பொருளாதார நெருக்கடிகள் சீராகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். கடன்காரர்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்க போகிறது. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற செலவை மாற்றினால் அது உங்களுக்கு இந்த மாதத்தில் யோகமாக அமையும். இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். என்றாலும் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். ஆரோக்கியமாக நடைபோட தொடங்குவீர்கள். கேது பகவான் இந்த மாதத்தில் உங்களை உற்சாகமாக வைத்திருப்பார். வேகமாக செயல்பட வைப்பார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்குவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது. இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமண வயதினருக்கு இந்த மாதத்தில் வரன் தேடி வரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவற்றை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.